கம்யூனிட்டின்றது வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப முக்கியமானது. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருந்தா தான் அந்த இன்ஸ்டிடியூட் வந்து நல்லபடியா ரன் ஆகும். அதே மாரி ஒரு ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசஞ்சர்ஸ் இருக்கணும். பேசஞ்சர்ஸ் இருந்தா தான் அந்த ட்ரெயினே ரன் ஆகும். ஆ இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே இப்ப அந்த வீடு கட்டுனீங்கன்னா பல நாள் ஆகும். அதே ஒரு கான்ட்ராக்டர்ட்ட குடுத்தீங்கன்னா, அவங்க நெறைய பீப்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஒண்ணொண்ணுத்துக்கும் அவங்க வந்து நெறைய பீப்பிள்ஸ் வச்சு சீக்கிரமா நீங்க 3 மந்த்ஸ் கேட்குறீங்களா, 6 மந்த்ஸ் கேட்குறீங்களா, அதுக்கேத்த மாரி அவங்க உங்களுக்கு கட்டிக் குடுப்பாங்க. ஸோ அதே மாரி தான் நம்ம கோல் ஒர்க்ஸ்லயும் கம்யூனிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எவ்ளோ கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். கோல்பக்ஸ் மைனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் 100% decentralized finance blockchain smart contract with Web3 platform. நம்ம பிளாக்செயின் பத்தி இப்ப பார்ப்போம். சட்டோஷி நாகமோட்டோ ஜப்பானை சேர்ந்தவர் தான் இந்த பிளாக் செயினை 2008ல கண்டுபிடிச்சாரு. இப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அந்த டிரான்சாக்ஷன் ஒரு வங்கி மூலம் தான் நடக்கணும். அதாவது நடுநிலையான ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் நடக்கும். இதை சென்ட்ரலைஸ்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த ஒரு நடுநிலையான ஒரு நிறுவனத்தோட கட்டுப்பாடு இல்லாம நாணயம் பரிவர்த்தனை நடக்கணும். அதே சமயத்துல அது பாதுகாப்பான முறையிலும் நடக்கணும். அப்படிப்பட்ட முயற்சியில் உருவாக்கப்பட்ட நாணயம் தான் பிட்காயின். பிட்காயின் பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒரு 50 பைஸ் கூட இருந்திருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 கோடி. அன்னைக்கு அதெல்லாம் யார் வச்சிருந்தாங்களோ அவங்களாம் இன்னைக்கு கோடீஸ்வரங்க. ஓகேங்களா? அதை வாங்காதவங்க இன்னைக்கு வருத்தப்படுவாங்க. ஸோ நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். அப்படி ஒரு கோடீஸ்வரன் ஆகிற ஒரு பிளானை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? பிட்காயின்ல இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் நடப்பதற்கு காரணமா இருக்கிற டெக்னாலஜி தான் பிளாக் செயின். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு லெட்ஜர்ல போயிட்டு இன்னார் இடம் இருந்து இந்த டேட்ல நான் வாங்கியிருக்கேன்னு எழுதிடுவேன். அதே மாதிரி அவரும் டேட் போட்டு இன்னாருக்கு நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எழுதுவாரு. கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்ன செய்வேன், பொய்யான ஒரு கணக்கு நான் எழுதுவேன். என்னன்னா இந்த டேட் போட்டு நான் கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த நபர் வந்து என்கிட்ட கேட்பாரு, சார் நான் உங்களுக்கு பணம் கொடுத்தனே, எப்போ நீங்க தர போறீங்க அப்படின்னு கேட்பாரு. நானா பணம் தான் கொடுத்துட்டேனே சார், அப்பயே கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்வேன். இல்லைங்களே சார் நீங்க கொடுக்கலையே அப்படின்னுவாரு. நான் உடனே இல்லையே நான் பாருங்க, நீங்க எப்ப கொடுத்தீங்களோ டேட் போட்டு நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எப்ப நான் உங்ககிட்ட கொடுத்தனோ அதையும் டேட் போட்டு எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் காட்டுவேன். சோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாம ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா நடுநிலையான நபர் வைத்து அவர்கிட்ட ஒரு லெட்ஜர் அக்கவுண்ட் கொடுத்து எங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற டிரான்சாக்ஷன் பத்தி நீங்க மேல் பார்வையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நானும் ஏமாத்த முடியாது, நீங்களும் ஏமாத்த முடியாது. இதுதான் இப்போது வங்கிகளில் நடக்குது. இப்ப நடுநிலையான ஒருத்தர் இல்லாம நம்ம 2 பேர் இடையில உள்ள டிரான்சாக்ஷன் பாதுகாப்பான முறையில் செய்ய முடியும். என்கிட்ட ஒரு லெட்ஜர் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு லெட்ஜர் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். என்கிட்ட உள்ள லெட்ஜர்ல நான் என்ன கணக்கு எழுதினாலும் அது உங்க லெட்ஜர்லயும் ஆட்டோமேட்டிக்கா தெரியணும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற லெட்ஜர்ல ஏற்கனவே எழுதின கணக்கு அழிக்கவோ திருத்தவோ முடியாம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி உருவாக்கிட்டோம்னா நடுநிலையான யாருமே இல்லாம அதே சமயத்துல நாம பாதுகாப்பான முறையில பண பரிவர்த்தனை பண்ண முடியும்னா இந்த டெக்னாலஜி தான் பிளாக் செயின் சொல்வோம். ஓகேங்களா? பிளாக் செயின்னா நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் ஒரு 10 பிளாக்ஸ் வச்சிருக்கேன். அந்த 10 பிளாக்ஸ்லயும் டேட்டாஸ் வந்து நான் ஏத்திட்டேன். ஒவ்வொரு பிளாக்ஸும் ஒரு ஹேஷ் வேல்யூன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. சோ நான் வந்து அந்த 10 பிளாக்ஸ்ல 2வது பிளாக்கும் 3வது பிளாக்கும் நடுவுல ஒரு புது பிளாக் எடுத்துட்டு போய் நுழைக்க போறேன், கனெக்ட் பண்ண போறேன். அப்ப அந்த 3வது பிளாக் வந்து அதை ஏத்துக்காது. ஏன்னா முதல் பிளாக்கோட ஹேஷ் வேல்யூவை 2வது பிளாக் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி 2வது பிளாக்கோட ஹேஷ் வேல்யூவை 3rd பிளாக் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி 10 பிளாக்ஸும் முன்னாடி இருக்கிறத சேவ் பண்ணி வைக்கும் போது நான் புதுசா ஒரு ஹேஷ் வேல்யூ உள்ள ஒண்ணு எடுத்துட்டு போய் நுழைச்சேன்னா அது என்ன ஆகும், அதை ஏத்துக்காது. சோ இந்த பிளாக் செயின்றது ரொம்பவே பண்ணுது. ஓகேங்களா? நம்மளுடைய கோல் பக்ஸ் பிளாக் செயின் டெக்னாலஜில தான் நடக்குது. நம்முடைய பிளானை யாராலையும் மாற்ற முடியாது. நிறைய கம்பெனில புதுசா பிளானை வந்து கொடுப்பாங்க. ஆனா பிளாக் செயின் டெக்னாலஜில நடத்துற எந்த இதுலயுமே வந்து அந்த மாதிரி மாத்த முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். நீங்க இப்போ ஒரு
பொருளை சேல் பண்ண நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி அதுல ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஃபைன் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா பை பண்றவங்க அதை எல்லாத்துலயும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களோட பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. சர்டன் ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க கிட்ட போயிடும். அவங்க அனுப்பின மணி உங்க அக்கௌண்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ எல்லாமே இங்க வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா Web3 டெக்னாலஜி. Web1, Web2, Web3ன்னு 3 இருக்கு. ஓகேங்களா? Web1 வந்து எப்ப வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1991 to 2004 நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இது பாத்தீங்கன்னா ரீட் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியாக்கு நீங்க போனீங்கன்னா இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ண முடியும். இது வந்து ஸ்டாட்டிக் வெப்சைட், அதாவது டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த வெப்1ல போயிட்டு இன்டராக்ட் பண்ண முடியாது, அதாவது லைக் பண்றதோ கமெண்ட் பண்றதோ முடியாது. Web2 பாத்தீங்கன்னா 2004ல இருந்து பிரசன்ட் வரையும் பண்றாங்க. ஓகேங்களா? யூஸ் பண்றாங்க. Web1 ரீட் ஒன்லி தான். Web2 ரீட் அண்ட் ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால நீங்க ஒரு போஸ்ட் போட போறீங்கன்னா போஸ்ட் போடுறோம்ல, இதை ரைட் ஃபார்ம் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம Web2ல இன்டராக்ஷன் பண்ண முடியும். Web1ல வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற கன்சியூமரா தான் இருப்போம். ஓகேங்களா? ஆனா Web2ல நம்ம இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுவோம், அதே மாதிரி வெப்பும் நம்ம கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கும். ஸோ Web2ல நம்ம ப்ராடக்ட் மாதிரி தான் இருப்போம். ஸோ Web2ல உள்ள சர்வர்ஸ்லாம் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா ஸ்டோரேஜில் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணி அதை ஆட் கம்பெனியில் நம்ம டேட்டாஸை சேல் பண்ணிடுவாங்க. ஸோ Web2 நம்ம ப்ரைவசி வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்காது. ஓகேங்களா? Web3 பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் Web3 தான். Web3ல நம்ம ரீட் பண்ணலாம், ரைட் பண்றோம் அண்ட் ஓன் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது Web1ல நம்ம கன்சியூமரா இருப்போம், Web2ல நம்ம ப்ராடக்டா இருப்போம், Web3ல நம்ம ஓனரா இருப்போம். அதாவது இன்ஸ்டால ஒரு போஸ்ட் Web2ல நீங்க போடுறீங்கன்னா இன்ஸ்டால நீங்க போட்ட போஸ்ட்டை இன்ஸ்டாகிராம் கம்பெனி நினைச்சா அதை ரிமூவ் பண்ண முடியும். ஆனா Web3ல நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னா வேற யாரும் நினைச்சாலும் அந்த போஸ்ட்டை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த போஸ்ட்டுக்கு நான் தான் ஓனர், நான் நினைச்சா மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ Web3ல டேட்டாஸ் எல்லாம் எங்க ஸ்டோர் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா Web3ல உள்ள எல்லா நெட்வொர்க்ல உள்ள சிஸ்டத்துலயும் ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு ஓனர்ஷிப்பும் நம்ம சிஸ்டத்துல அந்த டேட்டாஸ்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு டீசென்ட்ரலைஸ் நெட்வொர்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100% ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூஷன். டைரக்ட் மைனிங் போனஸ் 30%, அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%, லெவல் மைனிங் போனஸ் 80%. ஸோ 100%ல நமக்கு 98% நமக்கே கம்பெனி கொடுத்துட்றாங்க ரிவார்டு. ஓகேங்களா? கோல்பெக்ஸ் மைனிங் பிளாக் செயின் டெவலப்மெண்ட்காக 2% கம்பெனி பண்ணுறாங்க. ஓகேங்களா? இன்ட்ரடக்ஷன். கோல்பெக்ஸ் கம்பெனியோட கிரியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாலமோகன கிருஷ்ணன். இவர் ஏன் இந்த கம்பெனியை உருவாக்கினார் பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க் கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க மட்டும்தாங்க சம்பாதிக்க முடியும், கீழே இருக்கிறவங்க பெருசாக சம்பாரிச்சிங்களா பார்த்தீங்கன்னா முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் எல்லாரும் சமமாக சம்பாதிக்கணுன்ற நல்ல எண்ணத்தில் நம்ம கிரியேட்டர் வந்து நமக்காக இந்த கோல்பெக்ஸ் கம்பெனியை ஆரம்பித்தார். கிரியேட்டர் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர். இவர் 14 வருடமா வந்து சிட்டி பேங்க்ல வைஸ் பிரசிடென்ட் பதவியில் இருந்தார். இவருக்கு கிரிப்டோ நாலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இவர் ட்ரெயினரா இருந்தார். பில்ட் அண்ட் ஏர்ன். நீங்க கம்யூனிட்டியை வந்து பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து இன்ஸ்டன்டா கிடைக்கும். மெம்பர் அப்கிரேட் ஸ்லாட்ஸ். நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றுத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா $10, செகண்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா $20, தேர்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 50, 4 பார்த்தீங்கன்னா 100, 5 பார்த்தீங்கன்னா $250, 6 பார்த்தீங்கன்னா $500, $7,000 and slot 8 $2,500 and 9th slot பார்த்தீங்கன்னா 5,000, 10th slot பார்த்தீங்கன்னா $10,000. ஓகேங்களா? கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர். இங்க ஒரு நோடுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பேர் நம்ம கொடுக்கணும். நம்ம எத்தனை நோடு வேணா பண்ணிக்கலாம்.
ஈச் நோட் 12 லெவல்ஸ் வரையும் உண்டு. ஓகேங்களா? இது 2 மேட்ரிக்ஸ்ல வருது. இப்போ நீங்க ஒரு ஐடி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கீழ 2 பேர் நீங்க கொண்டு வருவீங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க? 2 பேர் கொண்டு வரும்போது உங்களுக்கு 4 பேர் கீழ வருவாங்க. அந்த 4 பேரும் அவங்க பிசினஸ டெவலப் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? 8 பேர் கொண்டு வருவாங்க. அதே மாரி இந்த 8 பேரும் 2 பேர் போடும்போது உங்களுக்கு 16 பேர். இந்த மாரி இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் வந்து வளர்ந்துட்டே போகும். ஓகேங்களா? ஹவ் டு ஸ்டார்ட்? இந்த பிசினஸ் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, $10 USDT பிளஸ் கேஸ் ஃபீ சேர்த்து உங்களுக்கு ஒரு 1300 உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க ஒரு 2 பேர் கொண்டு வரீங்க உங்களுக்கு கீழ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50% அப்கிரேட் மைனிங் சொல்லிட்டு நமக்கு அவங்க வர ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல $10ல வருவாங்க இல்லைங்களா? ஸோ $5 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டைரக்ட் ரெஃபரல் பண்ற மூலமா 30% 10 ஸ்லாட்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாட் $10ல பார்த்தீங்கன்னா 30% $3 ஒவ்வொருத்தங்கிட்ட வரும்போது உங்களுக்கு $16 USDT உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். பில்ட் அண்ட் earn. ஓகேங்களா? இங்க நீங்க கம்யூனிட்டியை வந்து நீங்க மட்டும் பில் பண்ண போறதுல டீமா தான் பண்ண போறீங்க. இங்க ஆட்டோ ஃபில்லிங் மோடும் உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? ஒரு ட்ரீயும் டைரக்ட் ரெஃபரல் மூலமா உங்களோட ட்ரீ எப்படி க்ரோ ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொடுக்குற டைரக்ட் ரெஃபரல் ஸ்பான்சர் பண்ற, அதாவது உங்க அப்ளைன் பண்ற டைரக்ட் ரெஃபரல் மூலமாகவும் உங்க ட்ரீ வந்து க்ரோ ஆகும். இன்னொன்னு நீங்க டீம் கொடுத்துருப்பீங்களா, அவங்க மூலமா வர டைரக்ட் ரெஃபரலையும் உங்களோட ட்ரீ வந்து க்ரோ ஆகும். ஒரு நோடும் 10 ஸ்லாட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணும். அப்போ லெவல் 1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா அந்த 2 மெம்பர்ஸ் வந்து 2 கொடுக்கும்போது உங்களுக்கு 4 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 3ல பார்த்தீங்கன்னா 8 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 4ல பார்த்தீங்கன்னா 16 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. இதுல வர மெம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய டைரக்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களோட அப்ளைன் நீங்க கொடுக்குற டைரக்ட் ரெஃபரல் மூலமாகவும் உங்களுக்கு லெவல்ல வருவாங்க. ஓகேங்களா? லெவல் 5ல பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 6ல பார்த்தீங்கன்னா 64 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 7ல பார்த்தீங்கன்னா 128 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 8ல பார்த்தீங்கன்னா 256 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. லெவல் 9ல பார்த்தீங்கன்னா 512 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. லெவல் 10ல 1024 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. லெவல் 11ல பார்த்தீங்கன்னா 2048 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க. ஒரு சிங்கிள் நோட்ல உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா 8190 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வருவாங்க. ரிவார்ட் டைப்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் ரிவார்ட் நமக்கு தராங்க. டைரக்ட் மைனிங் ரிவார்ட்ஸ். நீங்க இதுல வந்து இவ்வளோ டைரக்ட் தான் கொடுக்கணும்னு உங்களுக்கு கிடையவே லிமிடேஷன்ஸே கிடையாது. நீங்க எவ்வளோ வேணா கொடுக்கலாம். அதுக்கான இன்கம் உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு ஸ்லாட்டும் அப்கிரேட் ஆகும்போது 30% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். 50% அப்கிரேட் மைனிங் போனஸ். இது பார்த்தீங்கன்னா 12 லெவல்ஸ்க்கு உங்களுக்கு 50% கிடைக்கும். 12 லெவலில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளும் வந்து ஸ்லாட் வந்து அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு 50% உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். 18% லெவல் மைனிங் போனஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும். 5 ஸ்லாட்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 80% லெவல் மைனிங் போனஸ் கிடைக்கும். டைரக்ட் மைனிங் போனஸ் 30%. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் $10ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு $3 உங்களுக்கு கிடைக்கும் 30%. செகண்ட் ஸ்லாட் 20ல வந்தாங்க அப்படின்னா $6 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். தேர்ட் ஸ்லாட்ல $50ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா $15 உங்களுக்கு இன்கமா 30% கிடைக்கும். 100ல வந்தாங்கன்னா உங்களுக்கு $30 கிடைக்கும். அண்ட் ஃபிஃப்த் ஸ்லாட் 250ல வராங்க அப்படின்னா $75 உங்களுக்கு 30% கிடைக்கும். ஸ்லாட் 6ல வந்தாங்கன்னா $500 வந்தாங்கன்னா உங்களுக்கு $150 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸ்லாட் 7ல $1000 அப்கிரேட் பண்ணி வராங்க அப்படின்னா உங்களுக்கு $300 வந்து உங்களுக்கு 30% இன்கமா கிடைக்கும். ஸ்லாட் 8ல 2500 அதை அப்கிரேட் பண்ணி வராங்க அப்கிரேட் பண்ணி வராங்கன்னா உங்களுக்கு $750 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸ்லாட் 9ல $5000 அவங்க வந்து அப்கிரேட் பண்ணி வராங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $1500 உங்களுக்கு வந்து இன்கமா கிடைக்கும். அதே மாதிரி ஸ்லாட் 10 லாஸ்ட் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா $10,000 போட்டு வந்தாங்கன்னா $3000 உங்களுக்கு வந்து
ஒரே ஒரு ஆள் கிட்ட இருந்து உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது. ஒரே ஒரு ஆள் கிட்ட இருந்து $3000 கிடைக்குது. ஸோ டோட்டலி நீங்க ஒரு ஆள் மூலமா நீங்க எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5829 உங்களுக்கு ஒரு 5 lakhs கிடைக்கும் ஒரு ஆள் கிட்ட. ஒரு 10 பேர்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம், 20 பேர்னா 1 கோடி ஒரே ஒரு ஆள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அன்லிமிட்டட் ஏர்னிங், நோ மினிமம் கண்டிஷன்ஸ், நோ லெவல் கண்டிஷன்ஸ். ஓகே. அப்கிரேட் மைனிங் போனஸ் 50%. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லெவல்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேர் வரும்போது $10 வந்து அவங்க அப்கிரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து $5 வரும். ஸோ டோட்டல் $10 உங்களுக்கு வரும். லெவல் 2ல 4 பேர் வருவாங்க. இந்த 4 பேருமே நீங்க பண்ற டைரக்டா இருக்கணும் அவசியமே கிடையாது. நீங்களும் கொடுத்துருக்கலாம், நீங்க 2 பேர் கொண்டு வந்தாங்க அவங்களும் கொடுத்துருக்கலாம், உங்களுடைய அப்ளைன் கொடுத்துடலாம், இல்ல அப்ளைன் வந்து போடும்போது ஸ்பில் ஓவர் ஆகி உங்களுக்கு வரலாம். அப்படி வரும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்தும் $10, அதாவது $20 அவங்க அப்கிரேட் பண்ணும்போது $10 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ நீங்க $20 தான் நீங்க போட்டிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா $40 உங்களுக்கு இன்கமா கிடைக்குது. லெவல் 3ல 8 மெம்பர்ஸ் அதே மாதிரி வரும்போது ஓகேங்களா, நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. உங்க அப்ளைனோ நீங்க கொண்டு வந்த டைரக்ட் பீப்புளோ யார் போட்ட மூலமா உங்களுக்கு லெவல் 3ல 8 பீப்புள்ஸ் வரும்போது அவங்க வந்து $50 அப்கிரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும். நான் சொல்ல வரது லெவல் 2ல இருந்து 20லயே நீங்க வந்து அப்கிரேட் பண்ணாதான் அந்த 20 உங்களுக்கு கிடைக்கும். அப்பதான் $40 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் லெவல்ல $50 நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ஒருத்தவங்க பண்றதுக்கு முன்னாடியாக நீங்க $50 நீங்க வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாதான் அவங்க மூலமா உங்களுக்கு $200 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 16 பேர் வரும்போது $100 நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து 50ன்னு பார்த்தீங்கன்னா 16 பேர்கிட்ட இருந்து $800 உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க பண்ணது 100 தான், ஆனா உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா 700 அதிகமா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. லெவல் 5ல 32 மெம்பர்ஸ் வருவாங்க. இதுல இருந்து ஒருத்தவங்க வந்து அப்கிரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க 250 நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு $4000 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். நீங்க 250 தான் நீங்க பண்ணிருப்பீங்க, ஆனா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா $4000. ஸோ இப்படி 10 லெவல்ல பார்த்தீங்கன்னா 1024 பீப்புள்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்க அந்த 10வது ஸ்லாட் 10,000 நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு இந்த 1024 பேர்ட்ட இருந்து 5000 பார்த்தீங்கன்னா $51,020,000 உங்களுக்கு இன்கமா கிடைக்கும். ஸோ 6.8 மில்லியன்ஸ் வந்து உங்களுடைய இன்கமா இருக்கும். லெவல் மைனிங் போனஸ் 18%. இது உங்களுக்கு 12th லெவல்ல கிடைக்கும். ஓகேங்களா. எத்தனை லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 2, லெவல் 4, லெவல் 6, லெவல் 8, லெவல் 10, லெவல் 12 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். லெவல் 2ல உங்களுக்கு 4 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த 4 மெம்பர்ஸ்ட்டு வந்து லெவல் போனஸ் 2% வரணும்னா நீங்க ஒரு டைரக்ட் கொடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்லாட் நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். லெவல் 4ல 16 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு லெவல் போனஸ் 2% கிடைக்கணும்னா நீங்க 2 டைரக்ட் கொடுத்துருக்கணும் அண்ட் செகண்ட் ஸ்லாட்டை வந்து நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். லெவல் 6ல பார்த்தீங்கன்னா 64 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, 3% லெவல் போனஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா 3 டைரக்ட் கொடுத்துருக்கணும் அண்ட் தேர்ட் ஸ்லாட் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். லெவல் 8ல பார்த்தீங்கன்னா 256 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க மூலம் உங்களுக்கு லெவல் போனஸ் 3% கிடைக்கணும்னா நீங்க 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும் அண்ட் ஃபோர்த் ஸ்லாட்டை நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். லெவல் 10ல 1024 மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு 3% லெவல் போனஸ் வேணும்னா நீங்க 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும் அண்ட் 5th ஸ்லாட் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். லெவல் 12ல பார்த்தீங்கன்னா 4096 மெம்பர்ஸ் உங்களுக்கு கீழே வந்திருப்பாங்க, அவங்களுக்கு மூலமா உங்களுக்கு லெவல் போனஸ் 5% வரணும்னா நீங்க 4 டைரக்ட் அண்ட் 5 ஸ்லாட்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ 18% நீங்க ஏர்ன் பண்ணணும்னா 4 டைரக்ட் கொடுத்துருக்கணும், 5 ஸ்லாட்ஸ் வந்து நீங்க அப்கிரேட் பண்ணியிருந்தாதான் இந்த 18%கானது உங்களுக்கு கிடைக்கும். ஹவு மச் கேன் ஐ ஏர்ன், நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் 110 கோடி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். டைரக்ட் ரெஃபரல் வந்து அன்லிமிட்டெட், அது மூலமாக உங்களுக்கு இன்கம் அன்லிமிட்டடாக கிடைக்கும். லெவல் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4.7 மில்லியன், அப்கிரேட் மைனிங் பார்த்தீங்கன்னா 6.8 மில்லியன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா.
அப்கமிங் ப்ராஜெக்ட் ட்ரேடிங் பாட்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் பேஸ்ட் பாட்ஸ் இருக்கு, செல்ஃப் ட்ரேடிங் பாட்ஸ் இருக்கு, சிக்னல் சர்வீஸ் இருக்கு, ட்ரேடிங் பாட்ஸ் இருக்கு, கேமிங்ல ஃப்ரீ கேம்ஸ், பெட்டிங் கேம்ஸ், மல்டிப்ளேயர் கேம்ஸ் கேமிங் இருக்கு. டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வேலட் சிஸ்டம், ஏபிஐ கேட்வே, வெப்3 டெக் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி. டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் டோக்கன்ஸ், கேமிங் டோக்கன்ஸ், பிஸ்னஸ் டோக்கன்ஸ். ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அவங்களுடைய லைஃப்பை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமான லைஃப்பாக மாற்றுங்க. ஓகேங்களா? இப்போ கோல்டு பாக்ஸ் பிளான் கொடுக்க போகிறாங்க நம்மளுடைய மிஸ்ஸஸ் விக்டோரியா மேம். இவங்க பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸாக டீச்சராக இருந்திருக்காங்க. இவங்க ஒரு நல்ல மதர், ஒரு நல்ல ஒய்ஃப், ஒரு நல்ல டாட்டர், நல்ல ஒரு தோழி அண்ட் ஒரு நல்ல கிரேட் லீடர். இவங்க 14 இயர்ஸாக டீச்சராக இருந்திருக்காங்க. பர்சனல் ரீசனுக்குனால ஜாபை ரிசைன் பண்ணிட்டு அதன் பிறகு அவங்க ஹோம்மேட் கேக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்க போது கொரோனா, ஸோ பிஸ்னஸ் டல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்டேஜ் பண்ணாங்க, ஆக்சஸ் இந்தியா, பவர் பல்ஸ், இப்போ கோல்ட் பக்ஸில் இவங்க இந்த பிளான் ரொம்ப பிடிச்சதால கோல்ட் பக்ஸ் எடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கிரேட் லீடர் மிஸ்ஸஸ் விக்டோரியா மேம். வார்ம் வெல்கம் மேம். Thank you, Bona. Voice audible? Audible, ma'am. Okay, thank you so much. Once again, good evening, leaders and newcomers. I'm Mrs. Victoria, connecting from Salem. Already, Mrs. Bona enna patti full introduction kuduttaanga, so I don't want to waste your time. இப்போ நான் இங்க எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம கம்பெனியோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். நீங்க எல்லாமே இந்த ஒரு பிக்சர் பார்த்துட்டு இருப்பீங்க. இதுலயே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் எதை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு. ஸோ நம்ம கம்பெனியோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் கால் டிஜிட்டல் கோல்ட். சரிங்களா? இந்த செஷனை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு ஃபேமஸ் ப்ராவர்போட ஒரு கொட்டேஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். The only way to achieve the impossible is to believe it is possible. இது யார் சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சார்ல்ஸ் கிங்ஸ்லி, ஒரு ஃபேமஸ் ஆத்தர் சொல்லியிருக்காரு. இதோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு முடியாத விஷயம் கூட ஃபர்ஸ்ட் அதை நம்பணும். அது கண்டிப்பா முடியும்னு நம்பினா தான் அது இம்பாசிபிளையும் நம்ம பாசிபிள் ஆக்க முடியும். சரிங்களா? ஸோ எதுவுமே நமக்கு முடியாததுன்னு கிடையாது, எல்லாமே நம்மளால முடியும். இதை சொல்லிட்டு நான் அந்த செஷனுக்குள்ள போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த பிளான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கம்பெனியோட ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட் டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு. எல்லாருக்குமே கோல்டுனா என்னன்னு தெரியும். நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? அண்ட் பிரைஸ் ஆஃப் கோல்டோட ரேட் டே பை டே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. டிக்ரீஸ் கொஞ்சம் ஆனாலும் இன்க்ரீஸ் தான் நிறைய ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம இந்த கோல்டை பத்தி தான் நம்ம பேச போறோம். அண்ட் மெயினா நம்ம டிஜிட்டல் கோல்டு பத்தி, இப்போ எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் கோல்டு, நம்ம நார்மல் மார்க்கெட்ஸ்ல போனாலும் கோல்ட் ஷாப்ஸ் எல்லாம் டிஜிட்டல் கோல்டு பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ வாட் இஸ் டிஜிட்டல் கோல்டு? டிஜிட்டல் கோல்டுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒன்னும் இல்லை, அதை சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜி அண்ட் கோல்டு டுகெதர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் டிஜிட்டல் கோல்டு. இதை நம்ம டிஜிட்டல் கோல்டுன்னு சொல்லலாம், இல்லை நம்ம கோல்டு டோக்கன் கூட இதை பத்தி நம்ம சொல்லலாம். இப்போ யாருன்னா உங்ககிட்ட கேட்டாங்கன்னா, நீங்க கோல்ட் பாக்ஸ்ல என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க தைரியமா சொல்றா we are into digital gold and we are multiplying the digital goldன்றது நீங்க தைரியமா நீங்க எல்லாருக்குமே நீங்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் எதுக்காக நம்ம டிஜிட்டல் கோல்டு நம்ம வாங்கணும்? why should we choose digital gold? இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இதோட டிஃபரன்ஸ், தட் இஸ் பிசிக்கல் கோல்டுக்கும் டிஜிட்டல் கோல்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், டிஜிட்டல் கோல்டு இட் இஸ் வெரி ஈஸி டு பை அண்ட் செல். வாங்குறதும் விற்கிறதும் ரொம்ப 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 ஈஸி. இப்போ ஒரு பிசிக்கல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம பர்சனலா நம்ம கடைகளுக்கு போகணும். எந்த கடையில ஹிடன் சார்ஜஸ், அதாவது கூலி சேதாரம்னு சொல்லுவாங்க, மேக்கிங் சார்ஜ் அண்ட் வெஸ்டேஜஸ், இது எந்த கடையில கம்மியா இருக்கோ அந்த கடையை நம்ம தேடி நம்ம பர்சனலா போய் தான் நம்ம வாங்கணும். பட் இது அப்படி கிடையாது.
டிஜிட்டல் கோல்டு வந்து அப்படி கிடையாது. நம்ம கிட்ட வந்து ஒரு மொபைலும் பிளஸ் நம்மளுக்கு நெட்வொர்க் இருந்தாலே போதும், யூ கேன் கெட் யுவர் டிஜிட்டல் கோல்டு. அது இல்லாம நம்ம கடையில போய் கோல்டு வாங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 லேக் எடுத்துட்டு போய் நம்ம கோல்டு வாங்கலாம் நம்ம நினைக்கும் போது, அந்த 1 லேக்குக்கும் நம்ம கோல்டு எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வர முடியாது. அவங்க வந்து இந்த ஹிடன் சார்ஜஸ், தட் இஸ் கூலி சேதாரம்க்கு ஒரு 12 to 15% அவங்க எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 85,000 rupees or 86,000 rupees தான் நம்ம கோல்டு வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர்றோம். விற்கும் போதும் அதே மாதிரி தான். அவங்க ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் எடுத்துட்டு தான் அந்த கோல்ட வந்து நம்மளுக்கு வித்து ஃபுல் அமௌண்ட் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. பட் டிஜிட்டல் கோல்டு அப்படி கிடையாது. நீங்க போட்ட ஃபுல் அமௌண்ட் அன்னைக்கு அந்த கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் குவாலிட்டி ஆஃப் த கோல்டு. டிஜிட்டல் கோல்டுக்கும் பிசிக்கல் கோல்டுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம பிசிக்கல் கோல்டு போய் ஒரு கடையில வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு சரியா தெரியாது. அது 24 கேரட்டா இல்ல 22 கேரட்டா, என்ன மெட்டல்ஸ் அதுல ஆட் பண்றாங்க, என்ன அலாய்ஸ் ஆட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் டிஜிட்டல் கோல்ட்ல அப்படி கிடையாது. நம்ம குவாலிட்டி நம்ம செக் பண்ணனே கிடையாது. ஏன்னா நம்ம வாங்குறது எல்லாமே டிஜிட்டலி தான் நம்ம வாங்குறோம். நெக்ஸ்ட் இஸ் ஈஸி டு ஸ்டோர். டிஜிட்டல் கோல்டு வந்து இட் இஸ் வெரி ஈஸி டு ஸ்டோர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வீட்ல வந்து ஒரு 50 சவரன்ஸோ 100 சவரன்ஸ் நீங்க வீட்ல வச்சிருக்கீங்க, நகை வீட்ல வச்சிருக்கீங்க. ஒரு 2-3 டேஸ் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, இல்ல வேற எங்கேயோ டூர் போறீங்க. அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பா நம்மளால ஒரு ஹாப்பியா போய் அந்த மூமெண்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. நம்ம மனசெல்லாம் எங்க இருக்கும், வீட்ல கோல்டு சேஃபா இருக்கா என்னன்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா டிஜிட்டல் கோல்டு வந்து அப்படி கிடையாது. நீங்க டிஜிட்டல் கோல்டு வாங்கி வச்சாலும் உங்க மொபைல்ல உங்க பாக்கெட்ல தான் அது இருக்க போகுது. இங்க வந்து எங்கேயுமே ஹிடன் சார்ஜஸ் கிடையாது, கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது உங்க டிஜிட்டல் கோல்ட்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஏன் டிஜிட்டல் கோல்ட வந்து நம்ம கோல்ட் பாக்ஸ்ல ஏன் வாங்கணும் அப்படின்னா, இப்ப அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இங்க வந்து ஒரு கோல்ட் டோக்கன், தட் இஸ் 1 கோல்ட் டோக்கன் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் கோல்ட். இந்த கோல்ட் டோக்கனோட ரேட் 1 கிராம் கோல்ட் வந்து இன்டர்நேஷனல் கோல்டு மார்க்கெட்ல 24 கேரட் கோல்டு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு தான் வந்து இங்க ஒரு டோக்கனோட ரேட். நம்ம கம்பெனில நான் சொல்றேன். ஓகேங்களா? டிஜிட்டல் கோல்டு வந்து நம்ம கம்பெனில இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் அண்டர் த, that is it is centralized and it is run by blockchain technology. பட் இங்க மார்க்கெட்ஸ்ல இருக்கிற டிஜிட்டல் கோல்டு எல்லாமே, சாரி, ours is decentralized, பட் மார்க்கெட்ல இருக்கிறது எல்லாமே it is centralized under the control of one company. நெக்ஸ்ட் இஸ் பையிங் அண்ட் செல்லிங். வந்து ஃப்ராக்ஷனல் கோல்டு கூட நம்ம வாங்கி விற்கலாம். அது எப்படி அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 5 சவரன்ஸ் கோல்டு இருக்கு, நீங்க வந்து அதை விற்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, சாரி, நீங்க போய் ஒரு கடையில நீங்க போய் பிளெட்ஜ் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு 40 கிராம்ஸ்ல ஒரு செயின் வச்சிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு 1 லேக் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது, நீங்க கடையில போய் என்ன பண்ணுவீங்க, பிசிக்கல் கோல்டா இருந்தா அந்த 40 கிராம்ஸையும் நம்ம போய் அந்த கடையில பிளெட்ஜ் பண்ணுவோம். பட் இங்க அப்படி கிடையாது. டிஜிட்டல் கோல்டு நம்ம கம்பெனில உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் தான் வேணும், உங்ககிட்ட ஒரு 40 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, நீங்க அந்த 1 லேக்குக்கு மட்டும் நீங்க சேல் பண்ணிட்டு மீதி 30 கிராம்ஸ் உங்க பாக்கெட்லயே உங்களோட வாலெட்லயே நீங்க வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் நம்ம கம்பெனில பையிங் அண்ட் செல்லிங் இஸ் வெரி ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்பெனி மூலியமா நம்ம எப்படி டிஜிட்டல் கோல்டு வாங்கணும் அப்படின்னா, உங்களோட அமௌண்ட், தட் இஸ் ருபீஸை வந்து நம்ம கம்பெனிக்கு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 கிராம் கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து நீங்க கம்பெனிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். கம்பெனி வந்து GB USDயா உங்க வாலெட்டுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. அதை வச்சு நம்ம கோல்டை வந்து பை பண்ணிக்கலாம். அதே செல் பண்றது கூட நம்ம வாலெட்லயே பை செல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்க செல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கம்பெனிக்கு GB USDயா தான் நம்ம வாலெட்டுக்கு வரும். அந்த GB USDயே நீங்க கம்பெனிக்கு நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க, நீங்க அமௌண்ட்டா வந்து அந்த GB USD வந்து கம்பெனி அமௌண்ட்டா, தட் இஸ் நம்ம இந்தியன் ருபீஸா டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் நம்ம கம்பெனில இட் இஸ் வெரி ஈஸி. நம்ம வெளியே எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் திஸ் இஸ் ஸ்பெஷலி ஒன்லி ஃபார் கோல்ட் பாக்ஸ் மெம்பர்ஸ். வெளியே இருக்கிறவங்க யாரும் வந்து இதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட நமக்குள்ளேயே, தட் இஸ் நம்ம மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து நம்ம கோல்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம அமௌண்ட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கோல்ட் பாக்ஸ்ல நம்ம பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் நம்ம கோல்ட் பாக்ஸ் பிளான்குள்ள போகலாம். சரிங்களா? இங்க வந்து நீங்க கோல்டை மல்டிப்ளையும் பண்ணலாம், இல்ல நீங்க கோல்ட் டோக்கனா கூட நீங்க வாங்கி வைக்கலாம். நீங்க கோல்ட் டோக்கனா வாங்கி வச்சீங்கன்னா
இப்போ நம்ம கம்பெனி வந்து லான்ச்சிங் இந்த கோல்ட் டோக்கன் லான்ச் பண்ணது வந்து 4 monthsக்கு முன்னால லான்ச் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு கிராம் சாரி 1 கிராமோட ரேட் வந்து $83 இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு கிராமோட ரேட்டுன்னு நீங்க பாத்தீங்கன்னா $117 இருக்கு. ஜஸ்ட் 4 months. நீங்க அப்போ இது ரெண்டையும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா $34 உங்களுக்கு 4 monthsல இன்டூ 19 நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா ரூபீஸ் 3060 உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம இந்தியன் ருபீஸ்ல. ஸோ வித்தின் 4 months நம்ம ஒரு கிராம் கோல்டு மட்டும் நம்ம வாங்கி வச்சிருந்தா நம்ம ஒன்றுமே பண்ணாம அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஒரு 3060 rupees. ஸோ உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்க கோல்ட் டோக்கனா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இல்லையா வாங்கி வச்சு அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது யூ கேன் செல் யோர் கோல்ட் அண்ட் டேக் த மணி. இல்ல அப்படி இல்லை அப்படின்னாக்கா யூ வாண்ட் டு மல்டிப்ளை யோர் கோல்ட்னா கூட நம்ம கோல்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு பிளான் இருக்கு. அது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராம் கோல்டு நீங்க மணி ஸ்பெண்ட் பண்றீங்க ஓகேங்களா. 1 கிராம் கோல்டுக்கு நீங்க மணி ஸ்பெண்ட் பண்ணும் போது கம்பெனி வந்து அது இன்டூ 3 அதை 3 டைம்ஸா அதை மல்டிப்ளை பண்ணி அந்த பாக்ஸோட டோக்கனோட வேல்யூ உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும் போது அதை நம்ம ஃபில் பண்ண நம்ம கோல்டை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும்னா கம்பெனி வந்து இங்க 3 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டைரக்ட் ரெஃபரல் ரிவார்ட்ஸ் வந்து 60%, கோல்ட் பிளான் லெவல் ரிவார்ட்ஸ் வந்து 25% அண்ட் கம்யூனிட்டி லெவல் ரிவார்ட்ஸ் வந்து 5%. இங்க நம்மளுக்கு 3 ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு மெயினா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இதோ நம்ம எவ்வளவு நம்ம ஆன் பண்ண முடியும்ன்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த கம்பெனில நம்ம 1 கிராம் கோல்டு தான் வாங்கணும்னு கிடையாது. நம்மளுக்கு ஈஸியா தட் இஸ் 1 கிராம் கோல்ட்னா இட் இஸ் அரௌண்ட் இன்னைக்கு ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 rupees. ஸோ 10,000 rupees எல்லாராலையும் போட முடியல அப்படின்னா கூட நம்ம 0.25 மில்லிகிராம்ஸ்ல இருந்து கூட நம்ம கோல்ட் பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அவ்வளோ ஈஸியா நம்ம கம்பெனி நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 0.25 கிராம் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க நம்ம கம்பெனில. இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி நீங்க மல்டிப்ளை பண்ண போறீங்க? இது மல்டிப்ளை ஆக நீங்க இதுல 10 sovereigns எடுக்கலாம், 20 sovereigns எடுக்கலாம், 50 எடுக்கலாம், 100 எடுக்கலாம், 1000 எடுக்கலாம். தட் இஸ் யோர் கெப்பாசிட்டி. ஒன்லி திங் இஸ் த்ரூ ரெஃபரல் மட்டும் தான் இதுல நம்ம earn பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 0.25 மில்லிகிராம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. பண்ணிட்டு எப்படி அந்த 60% மூலியமா அதோட வேல்யூ 0.25 மில்லிகிராமோட வேல்யூ வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ண உடனே பண்ணிட்டு நீங்க கோல்ட் பாக்ஸை வாங்கிட்டு நீங்க அப்கிரேட் பண்ணும் போது அதோட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல 0.75 மில்லிகிராமா இருக்கும். இந்த 0.75 எப்படி ஃபில் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5 பேரை ரெஃபர் பண்ணணும். சப்போஸ் நீங்க ஒருத்தரை நீங்க ரெஃபர் பண்ணி அவங்க உங்களுக்கு கீழே வரும்போது நீங்க ரெஃபர் பண்ணும் போது அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 60% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 0.25 மில்லிகிராமுக்கு 60% பாத்தீங்கன்னா 0.15 கிராம். ஓகே. ஸோ இதே மாதிரி 5 பேர்கிட்ட இருந்து நீங்க 5 பேரை ரெஃபர் பண்ணும் போது 5 பேர்கிட்ட இருந்து உங்களுக்கு 0.15 கிராம் கிடைக்கும். ஸோ உங்களோட டோக்கனோட ஃபுல் வால்யூம் உங்களுக்கு 0.75 கிராம் கிடைச்சிடும். ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ 0.75 கிராம் அந்த டோக்கன் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நீங்க யாருன்னா ரெஃபர் பண்ணி அவங்க உங்களுக்கு கீழே கோல்டு வாங்கும் போது அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த 0.15 மில்லிகிராம் வந்து அது ஓவர்ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு அது ஓவர்ஃப்ளோ ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து உங்க டோக்கனோட வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க போட்டது எவ்வளவு 0.25 மில்லிகிராம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு 5 ரெஃபரல் கொடுக்குறீங்க. உங்களுக்கு 0.75 கிராம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணா இந்த 0.25 நீங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் நீங்க எடுத்துட்டு உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும் 0.50 மில்லிகிராம் இருக்கும். அதை நீங்க திருப்பி கோல்ட் பாக்ஸ்ல அப்கிரேட் பண்ணணும். ஸோ நீங்க 0.50 அப்கிரேட் பண்ணும்போது அந்த கோல்ட் டோக்கனோட வேல்யூ எவ்வளவு ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் 50 மில்லிகிராம் ஆயிடும். ஸோ 3 டைம்ஸ் அது மல்டிப்ளை ஆகும். நீங்க அந்த 5 பேர் ரெஃபர் பண்ணீங்கல்ல அந்த 5 பேரை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அவங்களும் 5 பேரை ரெஃபர் பண்ணும்போது அவங்களும் அந்த ஃபர்ஸ்ட் லெவலை கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு 0.75 கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து எவ்வளவு கிடைக்கும்னா 0.30 மில்லிகிராம் கிடைக்கும் போது உங்களோட கோல்ட் பாக்ஸ் வந்து 1 கிராம் 50 மில்லிகிராம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு லெவலா நீங்க கம்ப்ளீட் பண்ணும் போது நீங்க 10th லெவல் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா
384 கிராம்ஸ் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க டோட்டல் பண்ணீங்க ஒரு 10 லெவல்ஸ் நீங்க ரெஃபர் பண்ண போறது 5 பேரு. அந்த 5 பேரும் கரெக்டா ஃபாலோ பண்ணி 5 பேரை ரெஃபர் பண்ணி உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த 10 லெவல்ஸ் நீங்க முடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 767.25 கிராம். இது வந்து 60% மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் கம்பெனி இது வந்து 25 இருக்கு, 5 இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்க்கும் போது நியர்லி யூ பி கெட்டிங் அரௌண்ட் 100 sovereigns of gold வந்து நீங்க இந்த 10 லெவல்ஸ்லேயே எடுக்கலாம். இதுக்கு மேல எடுக்கணும்னா கூட தட் இஸ் யோர் ஓன் வில் அண்ட் விஷ். ஸோ கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே ஒரே ஒரு டைம் தான் 0.25 கிராம் ஒரு 2500 கோல்ட் ரேட் ஏறிச்சுன்னா கண்டிப்பா இந்தியன் ருபீஸ்ல அமௌண்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். எல்லாருமே ஒரே ஒரு டைம் தான் வந்து மணி இங்க வந்து அப்கிரேட் டோக்கனை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேலு நீங்க எல்லாருமே வந்து ஒரு டைம் தான் நீங்க பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இங்க கோல்டு வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நல்ல பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து எவ்வளோ நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா சம்பாதிக்கலாம். இட் இஸ் ஒன்லி த்ரூ ரெஃபரன்ஸ். ஸோ இந்த கம்பெனில வந்து நீங்க இந்த கம்பெனியை ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்கு. ரெஃபரன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டுல ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு பேபி இருக்குன்னு வைங்க. அந்த குழந்தைய வந்து நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நினைச்சா நம்ம கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட நம்ம கேட்போம் எந்த ஸ்கூல் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த ஸ்கூல் நல்லா இருக்கு, அந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்றது கண்டிப்பா அதை ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம ஒரு பைக் வாங்கணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம், போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட கேட்போம். அவங்க நிறைய பைக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தீபாவளி வரப்போகுது, நம்ம சாரீஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கும் போது கண்டிப்பா வி லாஸ்ட் த ஃப்ரெண்ட்ஸ் எங்க நல்லா இருக்குன்னு. ஸோ they'll refer lot of shops. இதே மாதிரி தான் நம்ம ரெஃபரன்ஸ் இல்லாம நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அதே மாதிரி உங்களுக்கு கோல்ட் பக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ மை டியர் நியூ மெம்பர்ஸ், இங்க நிறைய நியூ மெம்பர்ஸ் இருப்பீங்க. டோன்ட் டிலே, சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்க. சீக்கிரம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. கத்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் மின்ட் யோர் மணி, யூ கேன் டேக் யோர் இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ். நீங்க இங்க கோல்ட் பக்ஸ்ல போடுற டைமும் சரி, எஃபர்ட்டும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, அது வந்து எதுவுமே வேஸ்டா போகாது. கண்டிப்பா இது உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணிட்டு தான் கொடுக்கும். ஸோ நவ் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கொடுத்து, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்து, இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நம்ம ஏர்ன் பண்ண, நம்மளுக்கு இதுல வந்து ஏர்ன் பண்ணான்னு சொல்லியிருக்கிறேன் நம்மளோட கிரியேட்டர் மிஸ்டர் பாலமோகன கிருஷ்ணன் சாருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தது வந்து என்னோட அக்கா சன் மிஸ்டர் கிரண் தாஸ். ஸோ அவருக்கும் நான் வந்து இந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு வந்து கொடுக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா இதை வந்து நான் இன்னைக்கு எனக்கு கோல்ட் பாக்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ ஐ தேங்க் கிரண். நெக்ஸ்ட் இஸ், இந்த கோல்ட் பாக்ஸ் நான் எடுக்கும் போது ஐ வாஸ் டோட்டலி ஜீரோ. அவர் பிளான் சொன்னாரு, புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, புரியாத மாதிரி இருந்துச்சு, ஒண்ணுமே ஆக்சுவலி புரியல. ஸோ ஐ வாஸ் டோட்டலி ஜீரோ. ஆனா இங்க வந்து எனக்கு கோல்ட் பாக்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா இந்த ஜூம் மீட்டிங்ஸ் தான் எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஜூம் மீட்டிங்ல வந்து தான் நான் எல்லாமே நிறைய ஜூம் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணேன். குவாய்ட்டா உட்காந்து எல்லாமே நான் லிசன் பண்ணிட்டு இருப்பேன். தான் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதுல நான் 2 பேரை கண்டிப்பா நான் தேங்க் பண்ணி ஆகணும். தட் இஸ் மிஸ்டர் என்எஸ்கே சார் அண்ட் மிஸ்ஸஸ் ரேவதி துளசிதாஸ் மேம். அவங்க கிட்ட இருந்து தான் நான் இந்த ப்ரெசன்டேஷனே நான் கத்துக்கிட்டேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் மிஸ்ஸஸ் தேன்மொழியா கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா எப்போ நம்ம ஃபோன் பண்ணி எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் அவங்களோட சப்போர்ட் இமீடியட்டா பண்ணுவாங்க. இன்கேஸ் இஸ் பிஸி அப்படின்னா கூட ஃபோன் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்க வந்து அந்த அப்புறமேல் அந்த ரிப்ளை கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் இங்க பொறுமையா இந்த ஜூம்ல கனெக்ட் ஆகி இருந்த யாருக்கும் தேங்க்யூ, ஒன் அண்ட் ஆல்.